அதில் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் 11th மேக்ஸ்க்கான மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தான் பசங்களை பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த சம்ஸ் எல்லாத்தையும் பார்த்து வச்சுங்க. உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு யூனிட்லையும் அதிகபட்சம் 5லேருந்து 7 கேள்விகள் தான் இருக்குது. ஒவ்வொரு யூனிட்டுமே போட்டிருக்கேன். ஸோ இதில் இருக்கிற சம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெவர் ஸ்கிப்பபிள் கொஷின்ஸ். அதாவது இதுலேருந்து அடித்து சொல்கிற கண்டிப்பாக பல கொஷின்ஸ் வரும். இந்த மாடல்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா உங்கள் பப்ளிக் எக்ஸாமில் பல கேள்விகள் பல முறை கேட்கப்பட்டிருக்குது. ஸோ அதனால தான் போட்டிருக்கேன். இந்த கொஷின்ஸ் என்னென்ன மாடல்னு தெரியாமல் இருக்கும், டக்குன்னு போட்டு பாருங்கப்பா. சேம் கொஷின் அப்படி உங்கள் எக்ஸாம்பிள் சம்ஸ்லேயும் இருக்கும், எக்ஸசைஸ்லேயும் இருக்கும். அந்த ரெண்டுத்தையும் போட்டு பார்த்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து வரக்கூடிய கேள்விகளை நம்ம பசங்க பக்காவாக அட்டன் பண்ணிடலாம். போயிட்டு உடனே படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதோட இல்லாமல் டாப் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸும் போட்டிருக்கேன். அதையும் பார்க்கலாம், பார்த்துருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நம்ம கமெண்ட் செக்ஷன் லிங்க் தரவே பார்த்துருங்க. முக்கியமான மேட்ரு இதோட பிடிஎஃப் வேணும்னு வச்சிங்கன்னா கீழே நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குவா, போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நம்ம பசங்களுக்கு இதோட பிடிஎஃப் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், பார்க்கலாம், பார்த்துருங்க. அதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு வேறு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் டவுட்ஸ் வச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுறேங்கப்பா. அடுத்த தேவையில் நம்ம பசங்க தொடர்ந்து இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் தெரியாமல் இருக்குது அப்படின்னு டக்குன்னு ஷேர் பண்ணிப்பா, அவங்களோட தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இதிலேருந்து பல கேள்விகள் நாளை நடக்க போகிற பொது தேர்வில் கேட்கப்பட வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குன்னு தெளிவாக சொல்லிட்டேன் பசங்களா. இப்போ எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரி வாங்க இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் போயிடலாம். ஸோ யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் find the separate equations from a combined equation of a straight line. Second one, find the equation of the straight line if the perpendicular from the origin. Most important question. Third one, the length of the perpendicular drawn from the origin of a line is 12 and makes an angle 150 degree. அதுக்கப்புறம் fourth one, find the line equation of the lines passing through the points. 2 points கொடுத்துருவாங்க. அப்புறம் find the equation of the line passing through the points and slope. Most important question. உங்கள் எக்ஸாம்பிளே சேம் மாடல் அப்படியே இருக்கும், அதை நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து யூனிட் 7 define diagonal and scalar matrices. அப்புறம் செகண்ட் ஒன், if k, 2 of 4, 3 of 2 are vertices of a triangle of area 4 square units, then determine the value of k. So most important question, value of k வச்சு பார்த்தீங்கன்னா 2-3 கொஸ்டின் இருக்கும், அதை நல்லா பார்த்து வச்சுங்கப்பா. அதுக்கப்புறம் யூனிட் 8, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் a unit vector along the direction of the vector. most important டபுள் சார் போட்டு வச்சுங்க. ஸோ அது தேர்ட் ஒன்ப்பா, if g is the centroid of a triangle abc, prove that ga vector plus gb vector plus gc vector equal to 0. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன், ஃபைண்ட் a vector dot b vector when a vector equal to. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்கப்பா, சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன், டிஃபைன் a continuous function on the closed interval a of b. செகண்ட் ஒன், calculate limit. தயவு செஞ்சு கொஸ்டின் பார்த்து வச்சுங்கப்பா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதில் இருக்கிற மாடல்லையும் உங்களுக்கு கேட்கப்படலாம், அதுவும் தெளிவாக சொல்லியிருக்கேன். இதை மட்டும் படிச்சுட்டு போட்டோமான்னு கேட்காதீங்க. நெவர் ஸ்கிப்பபிள் கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா இந்த கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சில சாப்டரில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சொல்லுங்க பார்த்தீங்கன்னா, இந்த 10th சாப்டர் ஆகட்டும், 9th சாப்டர் ஆகட்டும், 11th, ஸோ இந்த இன்டெகிரல் டிஃபரன்ஷியல், ஸோ அந்த மாதிரி சாப்டர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க வந்து படிக்காமலே இருப்பீங்க. அப்படி சுத்தமாக படிக்கல ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்றவங்க இந்த மாடலெல்லாம் தயவு செஞ்சு பார்த்துட்டு போங்க. இந்த சேம் மாடல் எக்ஸாம்பிள் ப்ளஸ் இந்த எக்ஸசைஸ் மாடல் சேர்த்து பார்த்துட்டு போனீங்களே போதும். கண்டிப்பாக கேட்கப்பட்டால் இந்த மாடல் இருந்தால் கேட்குவதற்கு 70 to 80% வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. அதனால தான் போட்டிருக்கேன், டக்குன்னு பார்த்துருங்கப்பா. எந்த இதெல்லாம் நீங்கள் பார்க்காம இருக்கீங்களோ. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் சொல்லி போட்டிருக்கேன். ஸோ அதனால் தயவு செஞ்சு இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸையும் பார்த்து வச்சுங்க அதே மாடலில். அதுக்கப்புறம் உங்களுக்கு யூனிட் 12 ப்ராபபிலிட்டி முடிஞ்சிச்சுன்னு தெளிவாக சொல்கிறப்ப எல்லா சமயமும் பார்த்துங்க. ஏன்னா இருக்கிறதுல ஈஸியான சாப்டர்னு பசங்களுக்கு ப்ராபபிலிட்டி தான் சொல்லுவேன் யூனிட் 12. ஸோ யூனிட் 12 நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கன்ஃபார்மாக எழுதிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 மார்க்கு, அப்புறம் 2 மார்க்கு கம்பல்சரி கேட்டுருவானுங்க. ஸோ தயவு செஞ்சு யூனிட் 12 பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி மோஸ்ட்டாக ஃபுல்லாக பார்த்து வச்சுங்க. நம்ம பசங்களுக்கு இந்த யூனிட் 9, யூனிட் 10, யூனிட் 11, ஸோ இந்த 3 தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பல பேர் கஷ்டமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்படி யாரெல்லாம் அந்த சாப்டரில் பார்க்காம இருக்கீங்களோ இந்த கொஸ்டின்ஸாச்சும் பார்த்துக்குங்கன்னு சொல்லுவேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இந்த யூனிட் 1 வந்து ஃபைண்ட் டொமைன் வரும் பார்த்தீங்கன்னா, அதுதான் அடிக்கடி கேட்குறாங்க. உங்களுக்கு கம்பல்சரிலையும் கேட்குறாங்க, அதோடு இல்லாமல் உங்களுக்கு சம்டைம்ஸ் 5 மார்க்லையும் கேட்குறாங்க. சரி, இல்லை ஃபைண்ட் த ரேஞ்சுன்னு சொல்லி கேட்பாங்க, அதை பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இஃப் 1 of k of x minus 1 whole square equal to 5x minus 1. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ ரீசால்வ் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் தயவு செஞ்சு பார்த்துங்க, கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மாடல் இது. அதுக்கப்புறம் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் a football player can kick a football from ground level with initial velocity. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஒன், இஃப் a sin square theta equal to b cos square theta equal to c, show that the tan square theta equal to c minus b by a minus c. இந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்க. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் in how many ways 5 boys and 4 girls can be seated in a row so that no 2 girls are together. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் நினைக்கிறேன், நல்லா பார்த்து வச்சுங்க அந்த கொஸ்டினை. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் ஒன், ஃபைண்ட் த டிஸ்ட்ரிபியூட் பெர்முடேஷன் ஆஃப் த மேத்தமெட்டிக்ஸ். தயவு செஞ்சு பார்த்து வச்சுங்க. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் s cube in the expansion of 2 minus 3x. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குற மாடல். ஃபோர்த் ஒன் நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் சிக்ஸ்த் ஒன்,
கம்பல்சரி இந்த தடவை கேட்கலாம். அதாவது நான் அலர்ட் கொடுக்குறது இந்த தடவை மோஸ்ட்டாக கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றத நான் வந்து 5 and 6 சொல்லுவேன். ஸோ இந்த மாடல் பார்த்து வச்சிங்க. அதுக்கப்புறம் யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 மார்க்ஸில் ஃபைண்ட் த நியரஸ்ட் பாயிண்ட் ஆன் த லைன் x minus 2y equal to 5 ஃப்ரம் த ஆரிஜின். அதுக்கப்புறம் 4th ஒன் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எ பாயிண்ட் டு த லைன். ஸோ ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு ஒரு லைன் கொடுப்பாங்க. ஸோ அது நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைனா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 parallel லைன்ஸ், 2 parallel லைன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் ப்ரூவ் தட் த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ் as a sum of symmetric matrix. இந்த கொஸ்டின் படிச்சு வச்சுங்க. செகண்ட் ஒன் படிச்சிக்க மாட்டீங்க, ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்துக்க மாட்டீங்க, நல்லா பார்த்துங்க. அதுக்கப்புறம் 3rd 4th 5th ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நான் பசங்களுக்கு போட்ட இதை அதை பார்க்கலாம், போய் டக்குன்னு பார்த்துருங்க. அதுக்கப்புறம் யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் இஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஓகேங்களா ஆர் 3 வெக்டார் சச் தட் ஏ ப்ளஸ் பி. ஸோ ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பிப்பா. சரிங்களா, அப்புறமா ஷோ தட் 3 பாயிண்ட்ஸ். ஸோ 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அதை கொலினியராக கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு வச்சுங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 3rd ஒன் லெட் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஆர் 3 வெக்டார் சச் தட் மாடுலஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 3 மாடுலஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 4 மாடுலஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு 5 அண்ட் ஈச் ஒன் ஆஃப் த பீயிங் பர்பெண்டிகுலர் டு த சம் ஆஃப் த அதர் 2. ஸோ ஃபைண்ட் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் மாடுலஸ். ஓகேங்களாப்பா. ஸோ நெக்ஸ்ட் 5th ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதையும் நல்லா பார்த்து வச்சுங்க. 6th ஒன் ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார்ஸ் 5i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 4k வெக்டார் அண்ட் 6i minus 8j minus k வெக்டார். ஷோ த பாயிண்ட்ஸ் ஊஸ் வெக்டார்ஸ் ஆர். இந்த கொஸ்டினில் பார்த்து கோலினியரை கேட்பாங்க. அதுக்கப்புறம் யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மாடல் சம்ஸ் கொடுத்துருக்கேன். 3 சம் தான் கொடுத்துருக்கேன். இந்த சம்மாச்சு பார்த்துங்க, இதில் இருக்கிற சேம் மாடல் அப்படி உங்கள் எக்ஸாம்பிளையும் இருக்கும், அதையும் பார்த்து வச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கேட்டால் இந்த மாடல் தான் அதிகப்படியாக கேட்கப்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி யூனிட் 10 போட்டிருக்கேன். டிஃபரன்ஷியேஷன்லையும் y equal to sin inverse of 1 minus x square plus 1 by 1 plus x square ஓகேங்களா. ஃபைண்ட் y dy by dx if x equal to a of t minus sin t y equal to a 1 minus cos t. நெக்ஸ்ட் 6th ஒன் ஃபைண்ட் dy by dx f x square plus y square equal to 1. இது வந்து உங்கள் எக்ஸாம்பிள் சம்மில் இருக்கும்பா 6th ஒன். சரி, நல்லா பார்த்து வச்சுங்க. 8th ஒன் டிஃபரன்ஷியேட் y equal to e sin of x with respect to x. இது வந்து உங்கள் கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. இந்த 8th கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்க. சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கிற சம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக போட்டு பாருங்கப்பா. அடித்து சொல்கிறேன், இதுலேருந்து உங்களுக்கு பல கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பு 90% சான்ஸ் இருக்குது. இது தெளிவாக சொல்லிட்டேன், எல்லாத்தையும் போட்டு பார்த்துங்க. அதுக்கப்புறம் நான் பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கொஸ்டின் சொல்லி போட்டிருக்கேன். அந்த 5 மார்க்ஸ் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக அதுலேருந்து பல 5 மார்க்ஸ் அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக கேட்டுருவாங்க. சரி, எந்த ஒரு மாற்றத்தில் கோல்டன் 5 மார்க்ஸ் போட்டிருக்கேன். போய் பார்க்கலாம், நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்கும், போய் பார்த்துருங்க. அப்படி இல்லைனா கீழே டெலிகிராம் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லேயே அப்லோட் பண்ணிக்கிறேன். வாட்ஸ்அப் சேனலில் போய் ஜாயின் பண்ணி டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க. வாட்ஸ்அப் சேனலில் நம்ம பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா PDF அப்லோட் பண்ணிக்கிறேன்ப்பா. ஸோ அந்த PDF வித் ஆன்சரோடு இருக்குது. ஸோ பார்க்கலாம், பார்த்துங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் பசங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு 12th வந்த அப்புறமா நம்ம பசங்களுக்கு இதே மாதிரி கைடன்ஸ் எல்லாம் கொடுக்குறப்பா. ஸோ கவலையே படாதீங்க. நம்ம 12th மார்க் 30 தூக்கலாம். 11th எப்படி நான் சொல்லி எல்லாம் பக்காவாக படிச்சிங்களோ அதே மாதிரி 12th எடுக்க வைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் பசங்க எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் போடுறப்பா. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறேங்கப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க.